அன்பர்களே, நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு எப்படி பெற்று தந்தார் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே ஒரு அருமையான செய்யுள் மூலமாக நமக்கு தருகின்றார். அந்த செய்யுள் இன்றைய தியானமாக நமக்கு அமைகிறது. அது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், கடு மரத்து எழுந்த நஞ்சு உள் கடுத்து அடும் வினையை காக்க, நெடு மரத்து எழுந்த தேவ நிலை மருந்து உரியது என்ன, வடுமர கனியால் மாக்கட்கு அமைந்த தொல் பழியை எந்தை கொடுமரத்து அறைவுண்டு எம்மை குனித்து இறந்து ஒருங்கு தீர்த்தான் என்று உத்தான படலத்திலே செயலாக அமைத்து தருகிறார் தேம்பாவணியை தந்த இறையடியார் வீரமாமுனிவர். நச்சு மரத்திலிருந்து இறங்கிய நஞ்சு உள்ளே போய் மிகுந்து கொல்லும் செயலை தடுக்க, மற்றொரு நெடிய மரத்து நின்று இறங்கிய தெய்வத்தன்மை கொண்ட மருந்து தகுந்ததாய் அமைவது போல, குற்றமுள்ளதென்று விளக்கப்பட்ட மரத்தின் கனியால் மக்களுக்கு ஆதி பெற்றோரால் உண்டான பாவ பழியை நம் தந்தையாகிய ஆண்டவன் நம்மை கருதி ஒரு கொடிய சிலுவை மரத்தில் அறையுண்டு இறந்து ஒருங்கே தீர்த்து காத்தான் என்று சொல்லுகிறார். இந்த நீண்ட நெடிய வாக்கியத்தை சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், நச்சு மரத்தின் கனி உயிரை கொன்றது, அதை போக்க மற்றொரு மரத்தின் கனியை உகந்தது என்று கடவுள் கண்டார். விளக்கப்பட்ட மரத்தின் கனியை முதல் பெற்றோர் உண்டதால் பாவம் வந்தது. அதை போக்க ஒரு கொடிய சிலுவை மரத்தில் அறையுண்டு இருந்தார் இறைமகன் என்று இந்த செய்யுளுடைய பொருள் அமைகிறது. கடு மரத்து எழுந்த நஞ்சொட் கடுந்தடுத்தம் விளையை காக்க, நெடுமரத்தெழுந்த தேவ நிலை மருந்துரியதென்ன, வடுமர கனியான் மாக்கட்கமைந்த தற்பொழியை பழியை எந்தை கொடுமரத்தரைவுண்டெம்மை குனித்திறந்தொருங்கு தீர்த்தான் என்று வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். அதாவது ஆதி பெற்றோர் விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டதனால் உலகிலே பாவம் புகுந்தது. பின்னர் அது படுவேகமாக வளர்ந்தது. அந்த பாவத்தை அழித்து மோட்ச வாயிலை நமக்கு திறப்பதற்காக வழி என்ன, மருந்து என்ன, அந்த நஞ்சை போக்குகிற மருந்து, நஞ்சை முறிக்கிற மருந்து என்ன, அதை சிலுவையிலே அறையுண்டு இறைமகன் இறந்து நமக்கு தருகின்றார் என்று மிக அருமையாக தருகிறார். ஒரு மரத்தின் மூலமாக பாவம் நுழைந்தது, இன்னொரு மரத்தின் மூலமாக நமக்கு மீட்பு மலர்ந்தது. விளக்கப்பட்ட மரத்தின் மூலமாக பாவம் நுழைந்தது, சிலுவை மரத்தின் மூலமாக மறந்து பாவ முறிப்பு நமக்கு ஏற்பட்டது என்று அழகாக வீரமாமுனிவர் சொல்வதை பார்க்கிறோம். ரசிப்போம்.